வருக வருக வெல்க வெல்க ஈசிஐஓசி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாக பரிசு தொகை 1 கோடி. வாழ்க்கையில் நாம் பல புதையல்களை தவற விட்டிருப்போம். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உங்களின் புதையலை கண்டுபிடிக்கவும். 5 பெட்டியில் புதையல் இருக்கும், அது 15 பெட்டியில் மறைந்திருக்கும். நீங்கள் இவ்வளவு விரைவாக உங்களின் புதையல் இருக்கும் பெட்டியை கண்டுபிடிக்க வேண்டும். தவறான பெட்டியை கண்டுபிடித்தால் உங்கள் பரிசு தொகை பாதியாக குறையும். எவ்வளவு விரைவாக 5 புதையலை கண்டுபிடிக்கிறீர்களோ அவ்வளவு பெரிய பரிசு தொகையோடு வீட்டிற்கு போகலாம். வாருங்கள் பார்க்கலாம். சாந்தி அவங்க சூஸ் பண்ணிருக்கிற நம்பரை வந்துட்டு பாத்தீங்கன்னா 7ஆம் நம்பர் பாக்ஸ் சூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. 7ல அவங்களுக்கு புதையல் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் வாங்க. ஐயோ, அவங்களுக்கு பரிசு மணி 1 கோடியில இருந்து பாதியா குறைஞ்சு இப்போ அவங்க கிட்ட வெறும் 50 லட்சம் தான் இருக்கு. இப்போ அவங்க அடுத்தது சூஸ் பண்ணிருக்கிற பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் நம்பர் பாக்ஸ் சூஸ் பண்ணிருக்காங்க. அது இங்க இருக்கு. அதுல அவங்களுக்கு புதையல் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் வாங்க. அடுத்தது 12ஆம் நம்பர் பாக்ஸ் ஓபன் ஆகுது. புதையல், அவங்களுக்கு புதையல் வந்து அவங்களுக்கு 1 கோடியில இருந்து ஃபர்ஸ்ட் 50 லட்சமா குறைஞ்சிச்சு. இப்போ அப்படியே அவங்க கையில 50 லட்சம் அப்படியே இருக்கு. இப்போ அவங்க அடுத்தது சொன்ன பாக்ஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா 10 நம்பர் 10 சூஸ் பண்ணிருக்காங்க. அதுல புதையல் இருக்குமா இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க. அதுலயும் புதையல் வந்து அவங்களோட பரிசு தொகை அப்படியே இருக்கு. 50 லட்சம் ரூபாய் அப்படியே இருக்கு அவங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு அடுத்த நம்பர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா 14 சொல்லியிருக்காங்க. 14ஆம் நம்பர் பாக்ஸ்ல இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் வாங்க. ஐயோ, அவங்களோட பரிசு மணி 50 லட்சத்துல இருந்து குறைஞ்சு இப்ப வெறும் 25 லட்சம் தான் இருக்கு. அவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 புதையல கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் 3 புதையல கண்டுபிடிச்சாங்கன்னா 25 லட்சம் ரூபாயோட அவங்க வீட்டுக்கு போலாம். அவங்களுக்கான தேவை எல்லாமே பூர்த்தி ஆக போகுது. அவங்க வாழ்க்கையே மாற போகுது இந்த கேம் ஷோ மூலியமா. இப்போ அவங்க அடுத்தது சூஸ் பண்ணிருக்கிற பாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 9. நம்பர் 9 அவங்க வாழ்க்கையை மாத்த போதா இல்லைன்னு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்பர் 9, ஐயோ, அவங்களோட பரிசு தொகை 25 லட்சத்துல இருந்து அப்படியே பாதியா குறைஞ்சு வெறும் 12 லட்சமா இப்ப இருக்கு. இப்போ அடுத்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 11 ஓபன் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஐயோ, அதுலயும் அவங்களுக்கு லக் அடிக்கல. அவங்களோட பரிசு மணி இப்ப குறைஞ்சு வெறும் 6 லட்சம் ஆயிடுச்சு. இப்போ 6 லட்சத்துல இருந்து இப்போ அடுத்த நம்பர் ஓபன் பண்ண போறோம். நம்பர் 8. நம்பர் 8 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவங்களுக்கு 6 லட்சத்தோட வீட்டுக்கு போறாங்களா இல்லையான்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ அவங்க கையில 6 லட்சம் இருக்கு. இப்போ அவங்க 3 புதையல கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் 2 புதையல கண்டுபிடிச்சா போதும். அவங்க 6 லட்சம் ரூபாயோட அவங்க வீட்டுக்கு போலாம். இப்போ அடுத்தது நம்பர் 3ஆம் நம்பர் பாக்ஸ் ஓபன் பண்ண போறோம் வாங்க. அதுலயும் புதையல் தான் இருக்கு. அவங்க கையில அப்படியே 6 லட்சம் அவங்க கையில அப்படியே இருக்கு. இப்போ அடுத்தது 15ஆம் நம்பர் பாக்ஸ். இப்போ அவங்க கையில 4 புதையல கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரே புதையல கண்டுபிடிச்சா அவங்க 6 லட்சம் ரூபாயோட வீட்டுக்கு போலாம். இப்போ அடுத்த புதையல் எந்த பெட்டியில இருக்கும் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க சூஸ் பண்ணிருக்கிற நம்பர் வந்துட்டு நம்பர் 2 இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் வாங்க. நம்பர் 2, ஐயோ, அவங்க பரிசு தொகை பாதியா குறைஞ்சு இப்போ அவங்க கையில இருக்கிறது வெறும் 3 லட்சம். இப்போ மொத்தமா இங்க 6 பெட்டி இருக்கு. 6 பெட்டியில ஒரு பெட்டியில புதையல் இருக்கு. அந்த ஒரே பெட்டியை புதையல கண்டுபிடிச்சா அவங்க 3 லட்சத்தோட வீட்டுக்கு போலாம். எடுத்து விட்டிக்கிறேன், திருப்பி பேசிடுறேன், ஒண்ணும் இல்ல. அவங்க இது வரைக்கும் 4 புதையல கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு புதையல கண்டுபிடிக்கணும். இன்னும் திறக்காத பாக்ஸ் வெறும் 6 புதையல் பெட்டி தான் இருக்கு. அந்த 6 பெட்டியில வந்துட்டு ஒரே பெட்டியில மட்டும்தான் வந்துட்டு புதையல் இருக்கு. அதை மட்டும் அவங்க சரியா கண்டுபிடிச்சிட்டா 3 லட்சத்தோட அவங்க வீட்டுக்கு போலாம். எந்த பெட்டியில இருக்குன்னு பாப்போமா. அவங்க வந்து சொன்ன நம்பர் வந்துட்டு 5ஆம் நம்பர் சூஸ் பண்ணிருக்காங்க. 5ல புதையல் இருக்கா இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அவங்க 3 லட்சத்தோட வீட்டுக்கு போறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். 5ஆம் நம்பர்ல புதையல் இருந்தனால 3 லட்சத்தோட அவங்க வீட்டுக்கு போறாங்க. வெற்றியாளர் அவங்களே.